இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக உள்ள சவுதி அரேபியாவின் இளவரசர் ஹலித் பின் சல்மான் திடீரென ஈரான் சென்ற நாட்டின் ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முஹம்மது பஹேரியாவோடும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியாவுக்கு ஈரான் முக்கிய ஆஃபர் ஒன்றை கொடுத்திருக்கிறது. இதுதான் இப்போ செய்திகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என ஈரான் மீது குண்டு வீசுவோம் என்றும் டொனால்ட் ட்ரம்புடைய வார்னிங் செய்திருக்கிறார். இந்நிலையில் ரோமில் இன்று நடக்கும் பேச்சுவார்த்தை முக்கிய கவனம் பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் இதை கவனிப்பார்கள். இந்த முக்கியமாக அவற்றில் சில தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவின் இளவரசரும் அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஹாலித் பின் சல்மான் ஈரான் நாட்டின் ஆயுதப்படை தலைவர் தளபதி மேஜர் ஜெனரல் முஹம்மது பஹேரியாவை தெஹ்ரான் மத்திய பிராந்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பாதுகாப்பானதாக அது இருக்கும். காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்து வருவது போல் இனி ஒரு இஸ்லாமிய நாட்டில் மாற்று நாட்டை நுழையவிடக்கூடாது, இதற்கு நாம் இணைவது அவசியம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளுங்க. இந்த நாம 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் காசாவில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை போன்று இஸ்ரேலை போர் தொடுத்ததை போன்று இனி எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலும் மற்றொரு நாட்டை நுழைய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அவர்கள் இணைப்பில் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது.